வேங்கை வயல் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தால் திமுக கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எச்சரித்துள்ளார். வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி திருப்பத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, இந்த விவகாரத்தில் தீர்வு கிடைக்காவிட்டால் 2026 தேர்தலில் தலித் மக்களிடையே அதிருப்தி ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலை நாம் சந்திப்போம் என்றால் வேங்கை வயல் பிரச்சனை ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தலித்துகள் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரு தரப்பினருக்கும் பாதகமில்லாத நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்து சமய அறநிலைத்துறையில் தரவில்லை என்பதால் இது குறித்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக்கொள்ளலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும். இருதரப்பு ஒற்றுமையும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆசிரியர்களே தங்களின் குழந்தை போன்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை மன்னிக்க முடியாது. இதற்கு காரணமான 3 ஆசிரியர்களுக்கும் மிக கடுமையான தண்டனையை தமிழக அரசும் காவல்துறையும் பெற்றுத்தர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.